என்ன வார்த்தை ஐயா? அப்படி அது ரத்தம் கெஜா துறவ பதைய சொல்ல முடியாது. சேடாச்சை அனுமே இருக்கின்றது. இதை சேடாச்சை குட்டி கொண்டு எங்க போறீங்க? பெண்ணே மேகலாவதி, ஆண்டவா என்னுடைய பாத்திலே உடனடி வந்து வந்திருக்கிறாங்க. அடி மஞ்சுளாவதியே கேளா, மஞ்சுளாவதியே கேளா, இந்த மாறில போற்ற வந்த மன்னன் உத்தனுக்கு உணவார வந்து தந்தே. வந்தனே பாதமில்லை வணங்கிய நின்றதாலே வாழ்வாடிய உனக்கு எப்போ திருக்கு சும்மே வழக்கட வேண்டும். ஐயா அது எது போல தெரியும். இது அது ரத்தம் கஜா துறவ பதாதை சொல்ல முடியாது. நாய்கள சேனலை கூட்டி கொண்டு வச்சிருக்கீங்க. நான் எங்க பாருங்க எப்படி காணும் இவ்வளவு ஆசையா கேட்கிறேன். உன்னை பார்த்த மாற்றிருக்கிறேயே ஒடுங்கிடியே மேகலாவதி அடி அஞ்சன விதியானே அடி அஞ்சன விதியே கேளா அந்த மேகலாவதி சகலும் அங்க வகையறிந்த நாட்டை இங்கே ஏற்றுவாரே அடி நெல்லியே தருவாயே. அதான் இருக்கப்படியான நாம் ஆண்ட நாட்டை அந்த வஞ்ச கிருஷ்ணனாகப்பட்டவன் என்னை பறித்துக் கொண்டு வாக்கை விட்டு விட்டான் அல்லவா? அவன் இறந்து விட்டானாம். இந்த பொல் கிசகன் செங்கப்பட கிசகன் முதல் உபயப்பட கிசகன் முதல் வரை இறந்து விட்டார்களாம். அதனால் வேண்டி என்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய துவேன மகனாகப்பட்டவன் அந்த விராடபுரத்தை சென்று ஆவுக்குறங்களை திருப்பி அந்த நாட்டை வெற்றி பெற்றனே. ஆனால் சுவாதிராஜன் தரம் சொல்லி இருக்கிறான். அவர் விடைத்தாமலை நீ கொடு, நான் இப்ப போறேன்.
படையெடுத்து கொண்டு சென்றீர். ஆனால் உனக்கு மேலேயே வர துன்பம் ஐயா. ஐயா வெளியே துண்டு வர ஐயா. இதுவரைக்கும் இருவரும் ஆசையும் பாசமாக இருவரும் கணவன் மனைவியாக ஒற்றுமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த தேசத்திலேயே இதோ இருக்கும்படியான இந்த திரியத்தனை பார்த்து ஒரு நாட்டுக்கு அரசனை பார்த்து அங்கே சென்றீர்களே, ஆனால் உனக்கு துன்பம் வரும். வெளியவே துன்பம் வர ஐயா. உனக்கு எனக்கு துன்பம் வரும், போகாதீங்க. நான் எப்படிப்பட்ட வீரன், எங்கிருந்து வந்தவன், என்னை பார்த்து அங்கே போனால் எனக்கு துன்பம் வரும், போகாதீங்க சொல்லுங்க. அடி வந்து பகையாகப்பட்டது முடிக்க வேண்டும், எப்படி சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். இந்த ஞானம் பார்த்து எனக்கு வந்திருக்குது. நீ பார்த்தால் போகாத, அங்க போனா எனக்கு துன்பம். அங்க பாரு எனக்கு நான் யாரு குமார் என்ன துன்பம் வரன்னு தெரியும். நான் எப்படிப்பட்ட ஆள், எப்படிப்பட்ட ஆளு ராஜா, எத்தனை ஊர்ல வாங்கினாரு. அப்படி இருக்கின்ற பொழுது என்னை பார்த்த மாத்திரத்திலேயே அன்னைக்கு ஓடுறானு யாரு இங்க பல கேசகம் 104 பேர். நாம போன மாதிரி எத்தனை கிலோமீட்டர் இங்க சொல்ற நீயா காரணா அடி வாங்கிட்டு வந்து மஞ்சளா 10 போட்டேன், மஞ்சள் 10 போட்டான். என்ன எவன் சொல்றான் மஞ்சள் 10 போட்டான், அதனால எனக்கு மஞ்சளாவதி பேர் இல்லை. ஒரு ஆளை கூடின்னு 10 பேர் அடிக்கிறான்னு வச்சுக்க. 2 லாரி மஞ்சள் ஆயிருக்கும், 2 லாரி மஞ்சள் ஆயிருக்கும், 2 லாரி மஞ்சள். ஆமா, ஒரு இடத்துல ஒருத்தன் சண்டைக்கு போறான். ஆமாங்க, 10 பேர் சூழ்நிலை அடிப்பான். ஆமா, எவனா ஒருத்தன் பின்னால ஒரு அடி அடிப்பான் தான். அப்போ அந்த அடி வாங்கணும், அதை வாங்குறதானே வீரம். 104 பேருக்கிட்ட ஒரு ஆள் அடிக்கிறேன்டானா எப்படிப்பட்ட ஆளு? இந்த மாதிரி வசனம் பேசுறது தூக்கு 104 பேருக்கு அடிபட்டு உயிரா வந்துக்கிறாரு. எப்படிப்பட்ட ஆளுன்றது எவ்வளவு ஒரு சண்டையில உடம்புல அடி விடாது இருக்குமா? ஆமாங்க, அவ்வளவு வீர தழுப்புட சண்டைன்னு வந்தா சட்டக்கிட்டே தான் செய்யும். அதெல்லாம் சொல்லிட்டு இவன் என்ன சொல்றான், அந்த மாதிரி அடிக்காதீங்க, பால் போடுறேன்னு நான் போடுவேன், அது எங்களுக்கு தெரியும். அவன் என்ன சொல்றான், போவாத உனக்கு என்னடி சொன்ன, என்னடி சொன்ன, எனக்கு என்னடி சொன்ன, அவன் கேட்கறவன் முன்னாடி நான் சொல்ற வரைக்கும் காதல்
அப்படி இருந்த போது சரியே, இந்த நேரத்திலே எத்தனை சொன்ன போது சரியே, நான் செல்வது அதனால வேண்டி அப்படி நான் அங்கு செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்க முடியாதவர் யார் அவர்? சண்டைக்கு வந்தா நான் என்ன செய்வேன்? அந்த இவன் ஒரு ஆளு, அவன் 104 பேர்ல ஒரு அடி அவனா அடிச்சிருப்பான் பின்னாடி. ஒரு அடி ஒரு பையன் அப்படி ஒரே அடி செத்து சிங்கப்பால் கிச்சன் முதல் கொண்டு உபியப்பால் கிச்சன் வரை கொண்டார் அல்லவா? அவ எப்படியாப்பட்ட வேணா இருப்பா? அது மட்டும் இல்லாமல் இந்த மச்சனாருக்கு அதிபதி யாரு? யாரு? முதலை பத்து போல அடிவுகளை பகவானை செய்வார். என்னை பத்தி நீ என்னதான் நினைக்கிறேன்? அவனுக்கு 104 பேர் அவனை கூட சண்டைக்கு போன சரின்னு வந்துட்டேன். இவனை அழிக்க கூடாதுன்னு இவன்லாம் செத்து போட்டான். போ இருக்கிறது அவன் ஒரு ஆளு. நான் எப்படிப்பட்ட ஆளு? யாரு இருக்கிறது? யாரு அவன்? ஒரு ஆளு. ஆச்சே மச்சாங்காரன் ஒரு நாட்டை கொடுத்தானுவோ அதை வச்சு நானும் இருக்கிறான். அவன் வந்து என்னை வென்னுடுவான். அதனால போவான். அதனால வேண்டி நீ எத்தனை சொல்ல போல சரியே, நான் செல்வதுதான் விட ஜாம்பளம் கொடுத்தால் ஆயிற்று.
பசுவோட கொண்டு வர சொல்றீங்களா? ஆடா வேடி நான் பசு கொடுத்தை நிறுத்தி கொண்டு வந்தீராடா. அப்படியே அதுவே தப்பி என்ன சொன்ன? உனக்கு எப்படியா தப்பி நேரம் ஐயா? எனக்கா எனக்கா அடி தப்பி எழுந்துடுறி அப்படியே அச்ச மாதிரி படுத்து அழுகுறா பாரு. ஒட்டியார் கோசிக்கார் பாருங்க எதுக்கு போய் நாளாகிறான்னு கேக்குறாங்க. அன்றைய தினத்தில் 104 பேர்கள் அவனுக்கு எத்தனை செய்தான் தோத்துருக்கலாம். நான் அப்புறம் கூட தோக்கலடியே அவனை அடிச்சு அடி. ஒரு அடி போடுறா 100 பேர் ஒருத்தர் அடிக்கிறான்னாக்கா நான் 100 பேர் அடிச்சல. நாங்க எத்தனை ஊருக்கு போனாலும் முதல் வந்தா வருவோம். நீ ஏன் அதில் கேட்குற? அதனால வேண்டி நீ 108 கன்ஃபார்ம். அவன் தான் செத்துட்டான். யாரா வேண்டி கீசகன் நமது நாட்டை அந்த கீசகன் நமது நாட்டை கெளித்தவன் மடித்திருக்க யோசனை செய்வதென்ன?